ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு சூர்யா அப்புறம் அருணாச்சலைய 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து சுந்தரவழி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு சுந்தரவழி பண்ண எல்லா தப்புமே வெளியே கொண்டு வந்துட்டார் சூர்யா. அதனால் வந்துட்டு அவள் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் முடிவு பண்ணுறாங்க. இதனால் சுந்தரவழி எடுக்க போகிற முடிவை தாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் வந்து அமைதியாகவே இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் அமைதியாக தான் இருக்காரு. சில விஷயம் சொல்ல வர்றாரு, ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணாமல் அவரால் சொல்ல முடியாதனால அமைதியாகவே இருக்காங்க. அதான் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோப்புக்காரன் சுதாகர் வந்து சொல்லிட்டான். இருந்தாலுமே வந்துட்டு அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? பெத்த அம்மா இல்லை, இவ்வளோ கேவலமாக பண்ண மாட்டாங்கன்ற ஒரு மூட நம்பிக்கையில் தான் சூர்யா சார் வந்து அமைதியாக இருக்காங்க. எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு நந்தினி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம விஜய்க்கு ஷாக் ஆகுது. இரு நான் போய் சூர்யா அண்ணன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வரணும் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு சூர்யா சார் மேலே இருக்கும்போது போயிட்டு விஜய் சொல்கிறாங்க, அண்ணா வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, வாமா நீ வந்து பேசு, என்னாச்சு வந்து பேசுகிறா அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து நீங்களும் வந்து நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கும்போது நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான வேலையும் இருக்காது, ஏமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டு போயிருக்கால, இதுக்கு மேலே திரும்பி அவன் இந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போக போக புரியும், போயிட்டு ஊருக்குலேருந்து வரும்போது என் பையன் மட்டும்தான் வருவான், உன்னோட ஃப்ரெண்டு அந்த வேலைக்காரி நந்தினி வந்து வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போவே எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாதுன்னா, ஆனால் நந்தினி இப்போ தான் சொல்கிறா எல்லா விஷயமுமே, எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மாவை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு குண்டை தூக்கி போடவும், சூப்பர் விஜய், இப்போதான் விஜய் எனக்கு எல்லா உண்மையுமே தெரியுது, ஆமாம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி சுந்தரவழி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படின்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த சுதாகரனை அடித்து கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் நான் வந்து நம்பலை. ஏன்னா இவ்வளோ கேவலமான ஒரு உயிரை கொல்ற அளவுக்குலாம் அவங்க அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ நீ சொல்கிறதையும் சுதாகர் சொல்கிறதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்னோட தாய்க்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மைதானா அப்போ வந்துட்டு சுந்தரவழி அம்மா தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாத்தியா விஜய் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் விஜய் பேசிக்கிட்டு விஜய் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இருக்கிற ரகலையே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க வச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இருங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழியை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சூர்யா சார் வந்து சொல்ல போகிறாரு. நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க சுந்தரவழி. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.